இல்லைன்னா மடையா கண்மையக்கும் பாட்டை சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 மனசில் இடம் பிடிச்சா இலட்சத்தில் ஜெயிச்சா சரமுக்குல பெறலாக தத்துவத்து தத்து தாவலா தத்துவத்து தத்து தாவலா ஏக்கதக்கமாய் பண்ணி தத்துவத்து தத்து வருகா 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 தரியா 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 ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே ஒண்ணுமே நல்லாலே மனசிடம் கொடுத்து இலசுகளை தேய்க்க ஒரு சனம் வரல வைக்க தத்துவத்து தத்து தாளா தத்துவத்து தத்து தாளா எக்கதக்கமாய் பண்ணி தத்துவத்து தத்து தாளா தத்துவத்து தத்து தாளா தத்துவத்து தத்து தாளா எக்கதக்கமாய் பண்ணி தத்துவத்து தத்து தாளா தரியா தரியா வரியா வரியா தரியா தரியா வரியா வரியா மியூசிக் பார்ட்டி என்னடி சொல்லலாம் என்ன அடி குமுக்குறீங்க வந்திருக்க ஆளு முரட்டு பேசி அப்புறம் முரட்டுத்தனமா தான் மாட்டிப்பாங்க ஒண்ணுமே இருக்காது அதான் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு 8 மணி நேரம் போட்டு அடிப்போம் 8 மணி நேரம் அடிப்பீங்களா அங்கே பாருங்க ஆண்டவன் கொடுத்தது அங்கே அங்கே அப்படி அப்படி இருக்கு இதுக்கு வாசிக்கிறதுக்கு என்னங்கிற கஷ்டம் இதை பார்த்துக்கிட்டு அடிச்சியா ஆமா இப்ப பூரா அங்க இருந்துதான் இருக்கும் அப்புறம் நான் 1/2 மணி நேரம் கழிச்சு பாரு எடுத்து பேக்கில் வச்சுக்கிறேன் பேக்கை கிழிக்காம விட மாட்டேன் பேக்கில் எடுத்து வச்சா பசங்க வச்சிருக்கீங்களா எனக்கு என்ன ஆச்சரியம் ஒரு சந்தோஷம்னா 2025 இப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா ஏன் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லா 4 குணம் நிறைஞ்சிருக்கேன் 2 கட்ட பையில வச்சிருக்கேன் வியாபாரத்துக்கா தொலைஞ்சிடக்கூடாதுன்னு 10 ரூபாய் அப்படியா உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இன்னமும் ஒரு சேலை கட்ட தெரியலங்க இங்கே உள்பாவடியே யூடியூப் பார்த்து தான் கட்டுது நம்ம உள்ளே அந்த லெவலில் போய் சேலை கட்ட இதில் பொம்பளை பிள்ளைலாம் ஜீன்ஸ் பேண்ட் போடுது கன்றாவி அது ஆம்பளை யாரா பொம்பளை யாரான்னு அடையாளம் அவங்கோட்டு காசு அவங்க வாங்கி போட்டுக்கலாம் நமக்கு தேவையில்லை அவசியம் தான் நமக்கு என்ன
இதுல முடியெல்லாம் வேற வெட்டிக்குது. ஐயோ கண்டா கிராப் பண்ணிட்டு தெரியுது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையானே தெரியல. சுத்தமா தெரியாது. அவங்க காசு அவங்க வாங்கி போட்டுக்கிறாங்க. அது வீடியோ போட்டு சுடிதார போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போடுறது சரி. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஆத்திர அவசரத்துக்கு என்னமோ வந்துட்டு போறாங்க. எந்த பிள்ளையாச்சும் பாவாடை தாவணி கட்டுதா? பாவாடை தாவணிலாம் காணா போச்சான். எனக்கு ஆச்சரியமா அது இங்கேதாங்க. என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியல. நீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பொண்ணு எவ்வளவு அழகா சேலை கட்டி வந்திருக்கீங்க. குங்குமம் வச்சு கொண்ட போட்டு. நான் எந்த வெளிநாடு? நான் லோக்கல் தான். போய் சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல ஏதுங்க இந்த கலர்ல பெண்கள்? நான் காரக்குடிமா இருக்கேன். ஏன் மறைக்கிறியா? ஏதாவது நான் சொல்ல வேண்டியானே. ஏன் மறைக்கிறீங்கிறேன். டூர் வந்திருக்கலாம். நாடகத்துக்கு வந்திருக்கேன். டூர் வந்து லூஸ் சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல இந்த கலர்ல பெண்களே இல்லை. ஆமா ஏங்க நீங்க எல்லாம் என்னங்க சாப்பிடுறீங்க? டீய திங்கிறேன். வேணுமா? டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு வர ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா? முகர கட்டைய பாரு. எல்லாரும் நீங்க எடுத்து நானும் தின்னு தொலைக்கிறேன். அதை ஏங்க இப்படி வெடுக்க வெடுக்குன்னு பேசுறியா? அப்புறம் நீ கடுக்கு கொடுக்கணும் வேணா இப்போ நான் வெடுக்க வெடுக்குன்னு பேசுவேன். கோவத்துலேயும் முகம் கலையாதாங்க இருக்கு. ஏங்க உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெற்றாங்க. என்ன செஞ்சு? செய்விட செஞ்சு. எந்த ஊர்ல போய்? மூணாறுல. எவ்வளவு வாங்குறாங்க? கல்யாணம் செஞ்சுதான் விட்டாங்க. அதே இவ்வளவு கடுப்பாவே பேசுறீங்க. நீ அப்புறம் ஏட்டிக்கு முடிச்சுதான் வந்துடும் பார்த்தாமா. கோபத்திலே முகம் கிடையாதாங்க இருக்கு. ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில இறங்குறது தெரியும் போல இருக்கே. ஆளு அந்த கலர் இருக்கே. கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்குறது தெரியும். ஜடச்சடமா நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து கோபமாவே பேசுறிய. அப்புறம் ஏழைக்கு போனே பேசினா எரிச்ச வரும்லப்பா. கோபத்திலே முகம் கிடையாதாங்க இருக்கு. மூடுப்பா போதும். நானும் எத்தனை பெண்களை பார்த்துருக்கேங்க. அது தெரியும். நீ கொள்ள பொம்பளை பார்த்துருக்கேன். அது சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஐயோ ரோட்ல போகையில வரையில எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இந்த மன்னர் வயல்ல, இந்த மேடையில, அண்ணன் மணியண்ணன் கான்ட்ராக்ட்ல, தீர்த்தாண்ட தானம் மணியண்ணன் கான்ட்ராக்ட்ல, இந்த மேடையில் இப்பதாங்க இப்படி பாக்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் பயிர் முளைச்ச பொம்பளைய. எனக்கு தெரியும். நீ ஆளுக்கு 5 மாடிக்கு தூக்கும் போதே எனக்கு கீழே தள்ளி விட வேணும். உனக்கு இன்னும் உலக அனுபவம் பத்தலை. என்ன ரோமக்கட்டு அதிகமாக இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமாக இருக்கலாம். ரோமக்கட்டா காமக்கட்டா? அப்படியா? உங்களெல்லாம் எவன் ஒருத்தன் தொட்டு தாலி கட்டானா கூடிய சீக்கிரம் கிரண்ட கால எடுத்து சாவிட்டு செய்ய முடியாத நாய் என்ன மயத்துக்கு வரையாங்க. செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டா அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும். 64 டைப்பில் பிடிங்கி பிடிவேன், நக்கி பிடிவேன், முண்டை போயிடும். வந்து தண்ணியை போட்டு குப்புறப்பட்டுக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன். நானும் ஒரு பெண் தானே. எனக்கு அந்த ஆசா பாசை இருக்காதா? எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறேன். நாம இருந்தாப்ப நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லையும் சொல்ல முடியாமல் வெளியும் சொல்ல முடியாமல் தேடும். ராத்திரி 1 மணிக்கெல்லாம் கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி தலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு. அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியுமில்ல ஒரு சுயமா இருந்துங்க. கோவப்படாம. உங்களுக்கு இவ்வளோ கோவம் இருக்கும், வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களோட கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீ யாவது கஷ்டப்படுறிய? உண்மைதாங்க. வர்றாங்க தண்ணியை போட்டு படுக்கிறாங்க. கோவில் உள்ள அம்மன் தெய்வமே வந்து இறங்கி நிற்கிற மாதிரி இருக்கு. இந்த சமயபுரத்தாலே வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோ அழகா இருக்க உங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம தண்ணியை போட்டு படுத்துருக்காங்க. நான் ஜலமா இருந்து என்ன பண்ண? மணியாட்டுற பூஜாரி ஒழுங்கு ஆட்டணும்ல. மணியை கையில் பிடிச்சிட்டு மணி படுத்துருந்தாங்க. மஜரா கிடந்து உள்ளபடியே உங்க கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நானும் அக்கா அங்கச்சியோட பிறந்த வந்தேன். அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியுது. உண்மைங்க. இப்போ ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க. எது காது அரிக்குதுன்னு வைங்க. கோழி இறகு இருக்குல்ல, அதை வச்சு சொரியலாம், சரியாயிரும். ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு சொரியலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா அங்கச்சியோட பிறந்த வந்தேன். ஒரு காதரிச்சா கோழி இறகு வச்சா கூட சொல்லிடலாங்க. ஒரு மூக்கரிச்சா விரல வச்சு கூட சொல்லிடலாம். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா அங்கச்சியோட. நீ மூடு, நீ அக்கா தங்கச்சியோட பிறந்தது போதும். நான் இதை இறக்கப்பட்டு சொல்ல பார்க்குறேன். நக்கல் மேலே பண்ணுறேன் மத்தியில். அதாவது காதரிச்சா கோழி இறக்க விட்டு குடையலாம், மூக்கரிச்சா விரல விட்டு சுடையலாம். அப்போ இது பழைய கட்ட விளக்குமாறு அடுத்து வந்து சுடுதண்ணியில் நினைச்சுக்கிட்டு சத்து அடிக்கிறேன். ஐயோ வெண்டு கோபா இருக்க இடத்துல குணம் இருக்குப்பாங்க. ஆமா இவ்வளவு அழகா இருக்கு. நீங்க என்ன தைரியத்துல தனியா வந்தீங்க? நான் ஒன்றும் தனியா இல்லை, எங்க குரூப்போட தான் வந்தேன். குரூப்பெல்லாம் தானே கூப்பிட அந்த நாடக கோஷ்டி தண்ணியை போட்டு படுக்க மாட்டாங்களே நம்ம குரூப்ல. நையின்ட்டு கிடப்பேன். அம்மா ஏ
சரியா இருக்கா? செல்ஃபி எடுத்துடலாம். உன் மாமன் போட்டோ எடுக்க கூப்பிடுறேன். நான் வரல. சொல்ற கேள்வி 8 ரூபாய்க்கு 4 காப்பி தருவேன். 2 ரேஷன் கார்டுல 2 ஆதார் அட்டை. பொம்பளையா நீ எரும மாடி. சீனி 10 கிலோ கூட போடுவாங்க.